Hi guys, welcome to another video Salesforce in Tamil. So நம்ம இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து கேம்பெயின் அண்ட் லீட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு லீட் ரெக்கார்டை வந்து எப்படி வந்துட்டு நம்ம பொட்டன்ஷியல் கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம பேசிக்கா பாத்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ்குள்ள எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஜென்ரிக்கா லீட்ஸ் பத்தி கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அடிஷ்னல் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக லீட் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட், கான்டாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 3 ஆப்ஜெக்டோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோஸில் அக்கௌண்ட்னா என்ன, கான்டாக்ட்னா என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றா உள்ள போகலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீட்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லீட் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு B2B அவங்க வந்துட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம். அவங்க அந்த கம்பெனிக்காக நம்மளோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு B2C ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமராக இருக்கலாம். அந்த கஸ்டமருக்கு டைரெக்டாக நம்ம செல் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லீட் கன்வர்ஷன் ஃபார் பிஸ்னஸ், லீட் கன்வர்ஷன் ஃபார் இண்டிவிஜுவல் கன்சியூமர்ஸ்ன்னு இருக்கு. பட் இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா B2B லீட் கன்வர்ஷன் ஃபார் அ பிஸ்னஸ் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம யூஸ் பண்ணுறது டெவலப்பர் ஆர்குங்கிறதுனால நம்ம பர்சன் அக்கௌண்ட், அதாவது இண்டிவிஜுவல் கன்சியூமர் அக்கௌண்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக எனேபிள் ஆயிருக்காது. அது லேட்டர் வர வீடியோஸ்ல எனேபிள் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். பட் இந்த வீடியோல நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஒரு எக்ஸிஸ்டிங் லீடை வந்துட்டு எப்படி வந்து ஒரு அக்கௌண்ட், கான்டாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆர்கில் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த லீடோட பேசிக் இன்ஃபோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெஃபரல் மூலியமா வந்ததுனால இந்த இன்ஃபர்மேஷன்ல எனக்கு கேதர் ஆகி ஒரு ரெக்கார்டா இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துட்டோம். ஆக்டிவிட்டி அப்படிங்கிற டேப் யூஸ் பண்ணி நம்ம லீட் கூட காலில் வந்துட்டு பேசுறத வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் டாஸ்க் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் டாஸ்க் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிலேயே இது பண்ணலாம். டைரக்டாக உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு இமெயில் அனுப்பணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரக்டாக உங்களோட ஆர்கில் இருந்தே கஸ்டமருக்கு வந்துட்டு இமெயில் அனுப்ப முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். டீடைல் செக்ஷன்ல வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கும். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், லீடுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ஸ் இருக்கு. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கஸ்டமைஸ்ட் ஃபீல்ட்ஸ் தேவை, அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரீவியஸ் வீடியோல, ஓல்டு வீடியோஸ்ல நம்ம வந்து எப்படி கஸ்டம் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி. ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜான் ஸ்மித் கூட பேசுகிறேன். ஹீஸ் நிறைய ஆக்டிவிட்டி டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன் கழிச்சு கடைசியில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் கான்டாக்ட் இருக்கு. நான் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கேன். மார்க் கரண்ட் கொடுத்தேன்னா கரண்டாக இவர் கூட பேசிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டேஜையும் என்னால் வந்துட்டு மார்க் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஆக்டிவிட்டி தான் மெயின். இந்த கஸ்டமர் கூட டிஃப்ரெண்ட் சேனலில் கம்யூனிகேட் பண்ணி இல்லாட்டி மீட்டிங்கில் போய் நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா கன்வெர்டட் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ் கன்வெர்டட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் லீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா லீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட கஸ்டமர்ஸ் கிடையாது. யாரு நம்ம பொருளை வந்து வாங்குறேன்னு சொல்றாங்க இல்லாட்டி நம்மளோட சர்வீஸை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் நம்மளோட அக்கௌண்ட், அதாவது ஒரு அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று கான்டாக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஜெக்ட். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு டு நாட் கன்வெர்ட் ஆஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றேன். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்றேன். பேசிக்கா நான் வந்துட்டு ஏபிசி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் நேம் கிரியேட் ஆகுது. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட்ல கம்பெனி நேம், அதாவது ஜான் ஸ்மித் இஸ் ஒர்க்கிங் வித் ஏபிசி கார்பரேஷன். ஸோ அதனால வந்துட்டு இந்த கம்பெனி ஃபீல்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து அக்கௌண்ட் நேமா, ஒரு கம்பெனி நேமா அது வந்து சூஸ் பண்ணிக்குது அக்கௌண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. அண்ட் ஜான் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு கான்டாக்டா வந்துட்டு இது கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் கொடுத்து இப்போ நான் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன் அப்படின்னா அக்கௌண்ட் நேம் ஏபிசி இருக்கு, கிரியேட் கான்டாக்ட் நேம் வந்து ஜான் ஸ்மித். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி நேம்னு வச்சுக்கலாம், ஒரு பிசினஸோட என்டையர் நேம். ஸோ ஏபிசி கார்பரேஷன், விப்ரோ, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது ஒரு அக்கௌண்ட் நேம். ஸோ ஜான் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் விப்ரோக்குள்ள வேலை செய்யற ஒருத்தர். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பர்டிகுலர் லீட் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கம்பெனியில வேலை செய்யறவர் அப்படின்னா நீங்க எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ல கூட நீங்க சர்ச் பண்ணி இந்த லீட் அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் கூட நீங்க மேப் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள இப்போ ஏபிசி கார்பரேஷன் ஒரு விப்ரோங்கிற கம்பெனில தான் ஜான் ஸ்மித் ஒர்க் பண்றாரு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அசோசியேட்டும் பண்ணலாம். பட் இந்த வீடியோல
நம்ம புதுசா ஒரு அக்கௌண்ட் கான்டாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி டு நாட் கிரியேட் கொடுத்துறேன். ரெக்கார்ட் ஓனர் என் பேர்ல இருக்கு. கன்வெர்டட் ஸ்டேட்டஸ் கன்வெர்டட் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுட்டு நான் கன்வெர்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா, உங்களோட லீட் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்லி என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் அண்ட் கான்டாக்டா கன்வெர்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இந்த அக்கௌண்ட் ரெக்கார்டை தனியாக நான் ஓப்பன் பண்றேன். அதே மாதிரி கான்டாக்ட் ரெக்கார்டையும் நான் தனியாக ஓப்பன் பண்றேன். இப்போ சேல்ஸ்ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களோட லீட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம இப்போ டைரக்டா பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்ல ஏபிசி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஜான் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த டீடைல் செக்ஷனுக்கு போறேன். டீடைல் செக்ஷன்ல நம்மளோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லீட்ல இருக்கிற என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளால கேரி பண்ண முடியுமோ, அத்தனை இன்ஃபர்மேஷனையுமே வந்து இங்க வந்து ஏபிசி கார்ப்பரேஷன் ஆகட்டும், அந்த நம்பர்ஸ் ஆகட்டும், டைரக்டா இங்க மேப் பண்ணி கொண்டு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கான்டாக்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, லீட்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க வந்துட்டு மேப் ஆகி வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலா என்கிட்ட ஆக்டிவிட்டி எதுவுமே நான் பண்ணல. இன்கேஸ் ஆக்டிவிட்டிஸ் லீட்ல இருந்துருந்துச்சுன்னா, அந்த என்டையர் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்டோட ஆக்டிவிட்டீஸ்ல வந்துட்டு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கும். இப்போ வந்துட்டு இந்த லீட் கன்வர்ஷன் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம், ஒரு அட்மின் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு லீட் இப்போ நீங்க கன்வெர்ட் பண்ண லீடை வந்துட்டு திருப்பி உங்களால வந்துட்டு உங்களோட லீட் ஓப்பன் லீட்ஸ் ஆர் ஆல் லீட்ஸ்ல பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது கன்வெர்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. ஸோ அதனால என்னைக்குமே ஒரு லீடை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீட் ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது முக்கியமான கஸ்டம் ஃபீல்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா, இன்கேஸ் ஒரு கஸ்டம் ஃபீல்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஃபீல்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள், உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க டெஃபினட்டா அந்த அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட வந்துட்டு அகெயின் நீங்க ஒரு அக்கவுண்ட்ல இல்ல கான்டாக்ட்ல கிரியேட் பண்ணி அதை மேப் பண்ணும். இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் ஆயிரும். பேசிக்கா ஆக்சஸ் இருக்காது. பட் ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு அட்மினா அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். பட் ஒரு சேல்ஸ் எம்ப்ளாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லீட் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க இருக்கும்னா அக்கவுண்ட் அண்ட் கான்டாக்ட்ல தான் இருக்கும். அந்த லீட்ல இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்றேன்னா, நான் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்றேன் லீட் ஆப்ஜெக்ட்ல. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முக்கியமான பாயிண்ட் லீட் கன்வர்ஷன்ல. ஸோ என்னோட லீட் ஆப்ஜெக்ட்ல நான் ஒரு கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்றேன். இப்போதைக்கு நான் வந்துட்டு இது ஒரு ரேண்டம் நேம் வச்சு நான் சேவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டா கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் லென்த் 100 கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து இது நான் யூனிக் ரெக்வயர்ட்லாம் பண்ணாம டிஃபால்ட்டா நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு இந்த கஸ்டம் ஃபீல்டை வந்துட்டு நான் நம்மளோட லே அவுட்டுக்கும் எல்லாத்துக்கும் டிஃபால்ட் ஆக்சஸ் கொடுத்து எல்லா லே அவுட்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு புது லீட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி அந்த லீடை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ வந்துட்டு கன்வர்ஷன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நியூ லீட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு நியூ லீட் நான் கிரியேட் பண்றேன். எக்ஸாம்பிள் XY. ஓகே. இப்போ வந்துட்டு நான் இவர் வந்து மேனேஜர் ஆஃப் லீட் சோர்ஸ் எக்ஸாம்பிள் இவர் பார்ட்னர் ரெஃபரல் வராரு. இண்டஸ்ட்ரி நான் கம்யூனிகேஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் ஃபீல்ட் இருக்கு. நான் வந்து இங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு SIC 45678 நம்பர் இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை இந்த ஃபீல்டுக்குள்ள ஸ்டோர் பண்றேன். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது யூனிக்கான இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். இந்த லீடு கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷனை, சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து த்ரூ அவுட் தி ப்ராசஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது இந்த டீல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த கிளைண்ட் கிட்ட நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை செல் பண்றதுக்கு வரைக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஃபீல்டுன்னு வச்சுக்கலாம். பேசிக்கா மற்ற ஃபீல்ட்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ரேட்டிங் ஹாட் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை அண்ட் சேவ் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா நான் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸ் ரெப்க்கு இந்த ரெக்கார்டு வருது. இனிஷியலாக அவரோட நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இருக்கு. இந்த நம்பருக்கு நான் கால் பண்றேன் டேரக்டா. ஸோ கால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி செட்டிங் மீட்டிங் வித்
டீம். ஸோ அவர்கிட்ட பேசும்போது நான் டைரக்டா வந்துட்டு ஒரு மீட்டிங் செட்டப் பண்ண சொல்றாங்க. ஒரு டாஸ்க் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்ண சொன்னாருன்னா, நான் வந்துட்டு திருப்பி ஒரு இமெயில் அனுப்பணும். டியூ டேட் ஃபார் எக்ஸாம்பிள் 31க்கு ரிமைண்டர் மாரி வச்சுட்டு நான் சேவ் குடுக்குறேன். இந்த டாஸ்க் இந்த இமெயில் அனுப்பணும் 31க்கு ரிமைண்டர் இமெயில். அதே மாரி நான் ஒரு மீட்டிங் கிரியேட் பண்றேன். நியூ ஈவென்ட் ஆன் ஓகே. நாட் இமெயில் மீட்டிங் ஆன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1st ஆஃப் செப்டம்பர்ல 2 to 3 ஒரு மீட்டிங் வச்சுட்டு நான் சேவ் பண்றேன். ஸோ இந்த போக போக நம்ம இந்த டாஸ்க் ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது டீட்டெயிலாக இது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கஸ்டமர் கூட நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், மீட்டிங் போயிருக்கேன், கால்ஸ் போயிருக்கேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா நம்மளோட ஆக்டிவிட்டி பேஜில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் லீட் வந்து இப்போ ஃபைனலா நம்ம ப்ராடக்ட் பேசிக்கா பேசினதுல இவருக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்காரு. இவர் நம்ம பொருள் வாங்குறதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமரா இருக்காரு அப்படின்னா, நான் இவரை வந்து இப்போ நான் ஒரு அக்கவுண்டா கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதை வந்துட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். சாரி. கன்வெர்ட் செலக்ட் ஸ்டார்ட் ஜஸ்ட் கன்வெர்ட் கொடுத்துட்டு இப்போ சேம் நம்ம போனது பார்த்தது தான். XYZ கிராப்ங்கிறது கம்பெனி நேம், மிஸ்டர் ஜான் எஸ்ங்கிறது நேம். ஸோ இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணாம், நம்ம லேட்டரா பார்க்கலாம். அண்ட் நான் இதை வந்துட்டு கன்வெர்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம இந்த கன்வர்ஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். XYZங்கிறது அக்கௌண்ட், ஜான் அப்படிங்கிறது ஒரு கான்டாக்ட். நான் ரெண்டையும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஸோ இந்த XYZ கிராப்ல பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா சில நேம், அக்கவுண்ட் நேமு, ஃபோன் நம்பர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன ஆச்சுன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு, இங்க கேப்சர் ஆயிருக்கு. அதுவே வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிக்கு அடியில் உங்களுக்கு வந்துட்டு என்ன மீட்டிங் பண்ணோம், இமெயில்ஸ் என்ன, கால்ஸ் என்ன, ஸோ என்டையர் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருச்சு. சரிங்களா? பட் இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான ஃபீல்டு என்ன அப்படின்னா இந்த நான் அந்த எஸ்ஐசி கோட்னு ஸ்டோர் பண்ண அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன். இப்போ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு எங்கேயுமே ஸ்டோர் ஆகல. ஏன் ஸ்டோர் ஆகல அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு லீட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணும்போது, அந்த ஃபீல்ட வந்து எங்க ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லி நான் வந்துட்டு குடுக்கவே இல்ல. இப்போ நான் கான்டாக்ட்க்கு போறேன். கான்டாக்ட் போய் டீடைல்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த கான்டாக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் ஆயிருக்கு. பட் என்னோட அந்த டெஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்து ஸ்டோர் ஆகல. இப்போ நான் திருப்பி லீடுக்கு போய் நான் வந்து கோ பேக் டு லீட்ஸ் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஆல் ஓப்பன் லீட்ஸ்ல எனக்கு இருக்காது. கன்வெர்ட்டட் லீட் ஆல் லீட்ஸ்க்கு போனாலும் எனக்கு அந்த லீட் கிடைக்காது. இப்போ அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இல்லாம போயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்மினா வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். பட் ஒரு எண்ட் யூசருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அட்மின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் லீடோட ஆப்ஜெக்ட் மேனேஜர் போறேன். அப்போ லீட் மேப்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. Salesforce இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, Salesforce அட்மின் தான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். பார்த்தீங்கன்னா, இங்க மேப் லீட் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க செட்டப் ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வந்தீங்கன்னா, நார்மலா இருக்கிற டேப் கூட லீட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, மேப் லீட் ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியும் ஒரு லீட என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம். அக்கவுண்ட், கான்டாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ லீட்ல இருக்கிற அந்த ஃபீல்ட ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே லீட்ல இருக்கிற ஃபீல்ட். இங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்டுன்னு இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டு வந்துட்டு அக்கவுண்ட்ல வந்துட்டு எந்த இடத்துல போய் மேப் பண்ணும், அதாவது எந்த ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் பண்ணணும்னு கேக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ல இவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருக்கு. அதுவே கான்டாக்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கான்டாக்ட்ல எந்த ஃபீல்ட்ல வேணும்னு கேக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எந்த ஃபீல்ட்ல வேணும்னு கேக்குது. ஸோ பேசிக்கா இப்போ எனக்கு இந்த ஃபீல்டு வந்து அக்கவுண்ட்ல தான் வேணும், அக்கவுண்ட்ல ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா மேப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அக்கவுண்ட்ல சேம் ஒரு சிமிலரான ஒரு ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ என்ன பண்றேன்னா அக்கவுண்ட் ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு நான் ஒரு நியூ ஃபீல்டு கிரியேட் பண்றேன். ஸோ லீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கலி எங்கேயும் போகாம இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி நான் இதை நியூ கொடுத்து டெக்ஸ்ட் ஃபீல்டா கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆக்சுவலாக சேம் லென்த் கொடுக்கறது பெட்டர். இங்கே இருக்கிறதும் அங்கே லீட்ல என்ன நம்ம டெக்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணிக்குமோ அங்கே என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்குமோ சேம் டேட்டா டைப்பாக நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லே அவுட்டில் வேணும்னா லே அவுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோட லீட் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு மேப் லீட்ல அந்த பர்டிகுலர் ஃபீல்டு இருக்கிற இன்ஃபோ வந்துட்டு நம்ம டேரெக்டா அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த ஃபீல்டு கூட நம்ம மேப் பண்ண முடியும். ஸோ மேப் லீட் ஃபீல்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் நேராக அக்கௌண்ட் இருக்கு.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இன்டர்னல் லீட் அப்படின்னு சொல்லி இந்த ஃபீல்ட் நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் ஃபீல்ட் இருக்கு. ஸோ இதை ரெண்டையும் நான் மேப் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா ஒரு கன்வர்ஷன் நடக்கிறப்போ அந்த டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் லீட்ல இருக்கிற இன்ஃபோ எல்லாமே கலெக்ட் ஆகி அக்கௌண்ட்ல இருக்கிற இந்த ஃபீல்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா மேப் ஆகி அங்கே ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம இன்னொரு லீட் ரெக்கார்ட் கிரியேட் பண்றேன். இப்போ டெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐசி இந்த இன்ஃபோவை நான் ஸ்டோர் பண்ணுறேன் டெஸ்ட் இன்டர்னல் ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல. மற்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு தெரியும் ஒரு லீட் ரெக்கார்ட் இருக்கு. இந்த லீட் ரெக்கார்டை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் TYU அப்படிங்கிற ஒரு கம்பெனி பேரில். ஸோ இந்த டைம் நான் கன்வெர்ட் கொடுக்குறப்போ சேம் ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்கும். கான்டாக்டை கன்வெர்ட் பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்லி நான் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ கன்வெர்ட் கொடுத்தோம் அப்படின்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட், ஒரு கான்டாக்ட் அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டாக வந்துட்டு ஒரு லீடை வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அக்கௌண்ட்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு கம்பெனி நேம் சொல்லிக்கலாம். கான்டாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிற யூசர்ஸ் ஆர் கான்டாக்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஒரு டீல். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாக்யூ சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட்னா அதோட பேசிக் ப்ரீமியம் வெர்ஷனை நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக ஆப்பர்ச்சுனிட்டி நேமும் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேமாக தான் வருது. நம்ம உள்ளே போய் அதை வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன். கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? க்ளோஸ். ஓகே, இப்போ என்னோட அக்கௌண்ட் ரெக்கார்டுக்கு போகிறேன். TYU அக்கௌண்ட் சேவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ண அந்த கஸ்டம் ஃபீல்டு டெஸ்ட் இன்டர்னல் லீட் இன்ஃபோ அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட லீடோட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ அதனால என்னைக்குமே லீட்ல வந்து ஏதாவது கஸ்டம் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது தேவைப்படும், ஃபியூச்சர்ல தேவைப்படும், உங்களோட சேல்ஸ் எம்ப்ளாய்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டெஃபினட்டா அது இன்கேஸ் இப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ல தான் வேணும், அக்கௌண்ட்ல வேணாம்னா நீங்கள் கான்டாக்ட்ல ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணி கான்டாக்ட்ல பார்த்தீங்கன்னா அது இருக்காது, டெஸ்ட்னு இருக்காது. ஏன்னா நான் மேப் பண்ணது வந்துட்டு அக்கௌண்ட்ல மட்டும்தான். இப்போ உங்களுக்கு கான்டாக்ட்ல அந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ல சிமிலரா ஒரு கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணி ரெண்டையும் நீங்க மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கா பார்த்தீங்கன்னா லீட் கன்வர்ஷன். இதுலயே ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன செல் பண்ண போறோம், நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணி இது வந்து என்னென்ன ஸ்டேஜ், ஸோ அந்த சேல்ஸ் ப்ராசஸ் என்டையர்லி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில நடக்கும். ஸோ இந்த எண்ட் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில பார்த்தீங்கன்னா நீங்க எய்தர் இந்த டீலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க செல் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இது வந்துட்டு ட்ராப் ஆயிரும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல தான் அந்த என்டையர் சேல்ஸ் ப்ராசஸும் நடக்கும். ஸோ நம்ம லேட்டர் வர செஷன்ஸ்ல வந்துட்டு அக்கௌண்ட், கான்டாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஆப்ஜெக்டிவும் நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு லீடை வந்துட்டு எப்படி ஒரு அக்கௌண்ட், கான்டாக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு லீடை வந்து எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கூடயும் நம்மளால லிங்க் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.